பிக் பஜார் இந்த ஒரு பேர் தான் இந்தியால இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் ஒரு விஷயத்த புரிய வச்சது. மால்ல போய் ஷாப்பிங் பண்றதுங்கிறது இனிமே பணக்காரங்களுக்கு மட்டுமான விஷயம் இல்ல, நம்மள மாதிரி ஆளுகளுக்கும் தான். இது வெறும் சாதாரண மால் கிடையாது. இங்க ஷாப்பிங் நடக்கல, ஒரு திருவிழாவே நடந்துச்சு. கடையோட கதவையே உடைச்சு தள்ளிட்டு உள்ள போனாங்க சனம். ட்ராலி முழுக்க சாமான்களை நிரப்பிட்டு வெளியே வந்தாங்க, ஏதோ ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. கூட்டம் அந்த அளவுக்கு அலைமோதும். குறிப்பா இந்த சீசன் சேல் டைம்ல எல்லாம் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸையே கூப்பிட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் 24 கோடிக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ், நாடு முழுக்க கிட்டத்தட்ட 300 ஸ்டோர்கள், 9,000 கோடி ரூபாய்க்கும் மேல ரெவென்யூ. பிக் பஜார் இந்தியன் ரிட்டைல் மார்க்கெட்டோட அசைக்க முடியாத கிங்கா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் காலையில மக்கள் எப்போதும் போல பிக் பஜார் ஸ்டோர் முன்னாடி போய் நின்னப்போ அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. கதவுல வேற ஒரு கம்பெனியோட போர்டு தொங்கிட்டு இருக்கு. அதோட பேரு ஸ்மார்ட் பஜார். ஆமா, முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சொந்தமான ஸ்மார்ட் பஜார். ஏன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணின பிக் பஜார் மொத்தமா கடன்ல மூழ்கி போயிருந்தது. ஒரு காலத்துல கஸ்டமர்ஸ் கியூல நின்ன அந்த ஸ்டோர்கள்ல இப்போ பூட்டு தொங்குது. இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான், அப்படி என்னதான் தப்பு நடந்துச்சு? வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி எப்படி டக்குன்னு தரமட்டமாச்சு? இதுக்கு பின்னாடி ரிலையன்ஸோட மாஸ்டர் பிளான் எதுவும் இருக்கா, இல்ல வேற ஏதாவது காரணமா? வாங்க பிக் பஜாரோட இந்த வீழ்ச்சி கதைய ஆரம்பத்துல இருந்து பாப்போம். இந்தியாவுக்கே மால் ஷாப்பிங்க கத்து கொடுத்த அந்த மனுஷனோட கதை ஒரு சின்ன துணி கடையில இருந்து தான் ஆரம்பிக்குது. 1983 காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது கிஷோர் பியானி ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. ஸ்டோன் வாஷ் ஜீன்ஸோட ட்ரெண்ட் வெடிச்சு கிளம்புது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான் போட்டுட்டு தெரிஞ்சாங்க. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, இந்த ட்ரெண்ட கரெக்டான நேரத்துல பிடிச்சா பெரிய பிசினஸ் பண்ணலான்னு. உடனே மும்பையோட ஜூபிலி மில்லுக்கு போய் 200 மீட்டர் துணியை வாங்கினாரு. லோக்கல் டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்து தச்சு அதை ரெடிமேட் துணிகளா வித்தாரு. முதல் டீல் ரொம்ப சின்னதுதான், ஆனா லாபம் நல்லா கிடைச்சது. அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, மறுபடியும் வாங்கினாரு, அளவை அதிகமாக்கினாரு, நேரடியா கஸ்டமர்ஸ் கிட்டயே கொண்டு போய் வித்தாரு. சில மாசத்திலேயே அந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா ஓடுற ஒரு பிசினஸா மாறிடுச்சு. 1985 பேண்ட்லூன்னு ஒரு கடையை திறந்தாரு. அங்க வெறும் ட்ரவுசர்ஸ் மட்டும் தான் வித்தாங்க. 1987 அந்த பேரை மாத்தினாரு, பேண்ட்லூன்ஸ். ஏன்னா பேண்ட்லூன்ங்கிற பேரு கொஞ்சம் லோக்கலா தெரிஞ்சது. அதுவே பேண்ட்லூன்ஸ்னு சொல்லும்போது மாடர்னா, ஸ்டைலிஷா, ஒரு இன்டர்நேஷனல் ஃபீல் கிடைச்சது. அந்த காலத்துல இங்கிலீஷ் பேர் வச்ச பொருள்னா அது பிரீமியம்னு மக்கள் நம்பினாங்க. இந்த ஸ்மார்ட்டான பிராண்டிங்கோட பலனா பேண்டலூன்ஸ்ல இப்போ ட்ரவுசர் மட்டும் இல்ல, ஷர்ட், ஜீன்ஸ், டை, சாக்ஸ்னு எல்லாமே விற்க ஆரம்பிச்சாங்க. 1999 வரைக்கும் 13 மெகா ஸ்டோர்ஸ், 60க்கும் மேலான பிரான்சைஸ் ஸ்டோர்ஸ்னு நல்லா வளர்ந்துச்சு. ஆனா 1991 நடந்த எக்கனாமிக் லிபரலைசேஷனோட கதையே வேற. இந்தியால மால் கல்ச்சர் மெல்ல மெல்ல வேறுபட ஆரம்பிச்சது. மக்கள் முதல் முறையா பிராண்டட் ஷாப்பிங் உலகத்துல கால் எடுத்து வச்சாங்க. அந்த சமயத்துல தான் கிஷோர் பியானி சென்னைக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் பார்த்தாரு. ஒரே பில்டிங்ல துணி, பாத்திரம், பொம்மை, நகை, மளிகை சாமான்னு A to Z எல்லாமே இருந்துச்சு. அங்கதான் அவர் மனசுல ஒரு ஐடியா மின்னல் மாதிரி உதிச்சது. ஏன் இந்தியாவுக்குன்னு ஒரு ஹைப்பர் மார்க்கெட் கொண்டு வரக்கூடாது? ஒரே கூரைக்கு கீழே எல்லாமே கிடைக்கணும், விலையும் சாமானிய மக்களும் வாங்குற அளவுக்கு கம்மியா இருக்கணும். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த காலத்துல மிடில் கிளாஸ் மக்கள் பெரிய ஃபேன்சியான ஸ்டோர்ஸ்களுக்கு போகவே பயப்பட்டாங்க, உள்ள போகவே தயங்கினாங்க. கிஷோர் பியானி மக்களோட இந்த சைக்காலஜிய ஆழமா புரிஞ்சுக்கிட்டாரு. பஜார்ங்கிற வார்த்தை இந்திய மக்களோட மனசுல ஒரு நம்பிக்கையையும் உரிமையையும் கொடுக்கும்னு நினைச்சாரு. அதனால தன்னோட ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அவர் வச்ச பேரு பிக் பஜார். இந்த பேரை கேட்கும் போதே இது நம்ம கடைங்கிற ஃபீல் மக்கள் மனசுல வந்துச்சு. ஸ்டோரோட டிசைனும் அதே ஃபீல்ல தான் இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சா ஒரு லோக்கல் மார்க்கெட் தெரு மாதிரி இருக்கணும், கூட்டம் இருக்கணும், சத்தம் இருக்கணும், எல்லாமே கை கெட்டுற தூரத்துல இருக்கணும். சேல்ஸ்மேன் எல்லாருக்கும் சிம்பிளான யூனிஃபார்ம், டை கிடையாது, ஃபார்மல் லுக் கிடையாது. மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட போய் பேச தயங்கவே கூடாது. பியானி எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு, சேல்ஸ்மேன் கஸ்டமரை விட ஸ்மார்ட்டா எப்பவும் தெரியக்கூடாதுன்னு. இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணி 2001 கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத்ல முதல் 3 பிக் பஜார் ஸ்டோர்ஸ்களை திறந்தாரு. இங்க இருந்து தான் தொடங்குது அந்த மிகப்பெரிய ரெவல்யூஷன். அடுத்த சில வருஷங்கள்ல இந்தியாவோட ஷாப்பிங் கல்ச்சரே மொத்தமா மாறிடுச்சு. 2004 வந்துருச்சு. பிக் பஜார் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய பகுதியா மாறிடுச்சு. இப்போ கிஷோர் பியானியோட விஷன் இன்னும் பெருசாயிடுச்சு. ஷாப்பிங்கிறது வெறும் தேவை மட்டும் கிடையாது, அது ஒரு அனுபவமா மாறணும். இந்த யோசனையில இருந்து பிறந்ததுதான் சென்ட்ரல் மால் கான்செப்ட். ஷாப்பிங், என்டர்டைன்மெண்ட், ஃபுட், சினிமான்னு எல்லாமே ஒரே இடத்துல. இது கூடவே மளிகை சாமான்களுக்கு ஃபுட் பஜார், ஃபேஷனுக்கு FBB, ஃபைனான்ஸுக்கு ஃபியூச்சர் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ்னு பல பிசினஸ்களை ஆரம்பிச்சாரு. மக்களை கடையை நோக்கி இழுக்கணும்னா கண்டிப்பா ஆஃபர்கள் கொடுக்கணும்னு
அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால புதுசா சில விஷயங்களை ஆரம்பிச்சாரு. ரிபப்ளிக் டே அன்னைக்கு சப்சே சஸ்தா தின், புதன்கிழமையானா வெட்னஸ்டே பசார், பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கு கிரேட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு. மக்கள் இந்த தேதிகளை வச்சு தங்களோட ஷாப்பிங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்டிங்லயும் கஸ்டமர்ஸோட சைக்காலஜிய ரொம்ப அழகா யூஸ் பண்ணாங்க. அவங்களோட விளம்பரங்கள்ல ஷாப்பிங் ட்ராலில உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளை காட்டுவாங்க. ஷாப்பிங்கிறது குடும்பத்தோட சேர்ந்து செலவழிக்கிற நேரம்னு மக்களை ஃபீல் பண்ண வச்சாங்க. 2004 இருந்து 2010 வரைக்கும் பிக் பஜார் 100க்கும் மேலான புது ஸ்டோர்களை திறந்தாங்க. நாக்பூர், இந்தூர், லக்னோ, ஜெய்ப்பூர் மாதிரியான டயர் 2 நகரங்கள்லயும் கால் எடுத்து வச்சாங்க. இந்த ஸ்டோர்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பேரண்ட் கம்பெனியை உருவாக்குனாரு. அதோட பேரு ஃபியூச்சர் ரீட்டைல். இது ஒரு கொடை மாதிரி. இதுக்கு கீழே தான் அவரோட எல்லா பிசினஸும் நடக்கும். இது மட்டும் இல்லாம பர்னிச்சருக்கு ஹோம் டவுன், டெய்லி மளிகைக்கு ஈஸி டே, பிரீமியம் ஃபுட் ஐட்டம்களுக்கு ஃபுட் ஹால், எலக்ட்ரானிக்ஸுக்கு ஈஸோன், இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு தனி பிராண்டை உருவாக்குனாரு. அந்த நேரத்துல பிக் பஜாரோட ஒரு வருஷ வியாபாரம் மட்டும் 9,000 கோடி ரூபாய்க்கு மேல. ஃபியூச்சர் ரீட்டைலோட டோட்டல் ரெவென்யூ பல்லாயிரக்கணக்கான கோடிகளை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. நாடு முழுக்க 1500க்கும் மேலான ஃபியூச்சர் குரூப் ஸ்டோர்கள், அதுல 300 ஸ்டோர்கள் பிக் பஜாரோடது. மீடியாக்கள் எல்லாமே பிக் பஜார் இந்தியாவோட வால்மார்ட்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா வெளியில இவ்வளவு பிரம்மாண்டமா தெரிஞ்ச இந்த கம்பெனி உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வீழ்ச்சிக்கான விதை 7 வருஷத்துக்கு முன்னாடியே விதைக்கப்பட்டிருந்தது. உலகம் பூரா ஒரே அதிர்ச்சி. அமெரிக்கால ஆரம்பிச்ச அந்த குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ் சில மாசத்துல இந்தியாவையும் தட்டி கேக்குது. இந்த நேரத்துல தான் பிக் பஜாரோட வேகம் முதலா குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா வியானிஜி இத்தனை வருஷமா கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணது அவரோட சொந்த பணத்துல இல்ல, கடன் வாங்கி, லோன் வாங்கி. அவரோட யோசனை இதுதான், ஸ்கேல் பெருசானா ரெவென்யூ வரும், கடனை ஈஸியா திருப்பிடலாம். ஆனா மக்களோட செலவு குறைஞ்ச உடனே கம்பெனியோட வருமானமும் அப்படியே நின்னுடுச்சு. கடன் மேல நின்ன அந்த பிசினஸ் மாடல் தன்னோட சொந்த பாரத்திலேயே மெல்ல மெல்ல சரிவடைய ஆரம்பிச்சது. 2008-2009 வாக்குல பல ஸ்டோர்கள் அவங்களோட மாதாந்திர டார்கெட்டுகளை மிஸ் பண்ண ஆரம்பிச்சது. வாடகை, கரண்ட் பில், சம்பளம், சப்ளை செயின் காஸ்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் எகிரிக்கிட்டே போகுது. ஆனா சேல்ஸ் அப்படியே நிக்குது. ஒரு பக்கம் இந்த ரெசெஷனோட பயங்கரமான அடி, இன்னொரு பக்கம் கடகடன்னு வளர்ற கடனோட வட்டி. 2012 வந்தாச்சு. கம்பெனி மேல 1000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் ஏறிடுச்சு. அதை திருப்பி கட்ட முடியல, ஏன் வட்டியை கூட கட்ட முடியல. கடைசியா கம்பெனியை எப்படியாவது காப்பாத்தணும்னு பேண்டாலூன்ஸ் பிராண்ட வெறும் 1600 கோடி ரூபாய்க்கு ஆதித்யா பிர்லா குரூப் கிட்ட விற்க வேண்டியதாயிடுச்சு. அதே போல ஃபியூச்சர் கேபிட்டல் ஹோல்டிங்ஸையும் சுமார் 4250 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாரு. இதனால கொஞ்சம் மூச்சு விட டைம் கிடைச்சதே தவிர அடிப்படை பிரச்சனை தீரல. ஏன்னா கடன் வாங்கி கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ற அந்த வேகம் இன்னும் நிக்கல. ஆனா இதே நேரத்துல டிமார்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது தெரியுமா? கடன் இல்ல, ஓவர் மார்க்கெட்டிங் இல்ல, ஸ்டெடி, சஸ்டைனபிள், ஸ்டெப் பை ஸ்டெப். பிக் பஜார் வேகத்தோட போதையில கண்ணை மூடிக்கிட்டு ஓடுச்சு. ஆனா டிமார்ட் தன்னோட ஒவ்வொரு அடியையும் ரொம்ப நிதானமா யோசிச்சு வச்சது. நிலைமை எப்படியாவது மாறிடும்னு ரொம்ப நம்பினாரு பியானிஜி. அதுக்காக புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவும் முயற்சி பண்ணாரு. 2013 இருந்து 2016 வரைக்கும் ஃபியூச்சர் குரூப் கண்ணுல எங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் தெரிஞ்சாங்களோ அங்கெல்லாம் கைய வச்சாங்க. சமோசாங்கிற பேர்ல டீ ஷாப்ஸ், சிப்போங்கிற பேர்ல புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ், ஃபேஷன்ல எல்லாமே, ஜுவல்லரியில கோல்ட் பஜார், இப்படி எல்லாத்துலயும் இறங்கினாங்க. 2015 பார்த்தி ரீடெயிலோட ஈஸி டே செயினை விலைக்கு வாங்கி 200க்கும் அதிகமான ஸ்டோர்களை அவங்க கம்பெனியோட ஒரு பகுதியா ஆக்கிட்டாரு. அவரோட யோசனை என்ன தெரியுமா? பெரிய நகரங்கள்ல பிக் பஜார் செஞ்ச அதே மேஜிக்க சின்ன சின்ன ஊர்கள்ல இந்த ஈஸி டே செய்யணும். பியானிஜியோட பெருங்கனவு என்னன்னா, இந்தியாவோட ஒவ்வொரு கிரானா கடையையும், அதாவது நம்ம ஊர் மளிகை கடையையும் ஈஸி டேவா மாத்தணும். ஒவ்வொரு 2-3 கிலோமீட்டர் இடைவெளியிலையும் ஒரு ஈஸி டே ஸ்டோர். 2022க்குள்ள மொத்தம் 10,000 ஸ்டோர்கள். இதுதான் பிளான். ஆனா பிராக்டிகலா தரையில இது ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்னா நம்ம ஊர் லோக்கல் மளிகை கடைக்காரங்க கஸ்டமர்களுக்கு கடன் கொடுப்பாங்க, போன் பண்ணா உடனே ஆர்டர் எடுப்பாங்க, வெறும் 15-20 நிமிஷத்துல வீட்டுக்கே கொண்டு வந்து தருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கஸ்டமரையும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு பர்சனல் பாண்டிங் இருக்கும். ஆனா ஈஸி டேல இந்த பர்சனல் டச் சுத்தமா இல்ல. அது போக ஈஸி டே கிளப் மெம்பர்ஷிப்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. வருஷத்துக்கு 1000 ரூபாய் கட்டணும். அப்படி கட்டினா ஸ்பெஷல் பிரைஸ், கூப்பன்ஸ் எல்லாம் தருவாங்க. ஆனா அதுல கிடைச்ச டிஸ்கவுண்ட் என்னவோ வெறும் 10% தான். அவ்வளவு டிஸ்கவுண்ட் நம்ம லோக்கல் மளிகை கடைக்காரனே சும்மாவே கொடுத்துருவான். இதனால மக்களுக்கு பெரிய அளவுல சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீலே ஆகல. கடைசியில இந்த பிசினஸும் ஒருபோதும் லாபகரமா மாறவே இல்லை. மெல்ல மெல்ல எல்லாத்தையும் மூடிட்டாங்க.
இதுக்கு நடுவுல பிரைவேட் லேபிள்ஸ், அதாவது சொந்த பிராண்ட் பொருட்களையும் ட்ரை பண்ணாங்க. HUL, ITC, நெஸ்லே போன்ற பெரிய கார்ப்பரேட் பிராண்டுகளுக்கு பதிலா ஃபியூச்சர் குரூப்போட சொந்த பிராண்ட் பொருட்களை மக்கள் வாங்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக விலையையும் ரொம்ப கம்மியா வச்சாங்க. ஆனா அங்கதான் குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி தப்பிடுச்சு. சில பொருட்கள் நல்லா இருந்தது, சில பொருட்கள் ரொம்ப ஆவரேஜ், இன்னும் சில பொருட்களுக்கு திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இதனால ரிப்பீட் கஸ்டமர்கள் வரவே இல்லை. அந்த பிரைவேட் லேபிள்ஸ் ஐடியாவும் டோட்டலா ஃபெயில் ஆச்சு. அந்த நேரத்துல கிஷோர் பியானி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்லயும் நின்னு பயங்கரமா போராடிக்கிட்டு இருந்தாரு. grocery, ஃபேஷன், ஃபைனான்ஸ்னு எங்கேயுமே எந்த ஒரு பிசினஸும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கவே இல்ல. 2016ல ஜியோ வந்துச்சு. இந்தியாவோட ரீட்டைல் சீன் ஒரே வேகத்துல மாறிச்சு. எல்லாத்தோட ஃபியூச்சரும் ஆன்லைன் ஆகிடுச்சு. மக்கள் வீட்ல உட்கார்ந்து மொபைல்லயே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளிப்கார்ட்டும் அமேசானும் சூப்பர் ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஆனா பியானிஜிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்தியால மக்கள் ஒரு பொருளை தொட்டு பார்த்து தான் வாங்குவாங்க. 2017ல futurebazar.comனு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட் ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த காலத்துல இன்டர்நெட் வசதியும் கொஞ்சம் பின்தங்கியே இருந்துச்சு. ஆன்லைன் பேமெண்ட்ஸும் பெருசா டெவலப் ஆகல. சில வருஷத்திலேயே அந்த திட்டம் நின்னுடுச்சு. இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட பாடத்தால ஆஃப்லைன் மட்டுமே அப்படிங்கிற அப்ரோச் அவருக்கு மேலும் உறுதியாச்சு. ஆனா அவரோட அந்த ஒரு முடிவு டிஜிட்டல் ரேஸ்ல பிளிப்கார்ட்டையும் அமேசானையும் மைல் கணக்குல முன்னால போக விட்டுச்சு. இதே நேரத்துல டிமார்ட்டோ ப்ராப்பர் பேக் அண்ட் சிஸ்டம் வச்சு லிமிடெட் சிட்டிஸ்ல கொஞ்சமா ஆனா ரொம்ப சரியா டிமார்ட் மார்ட் ரெடியா லான்ச் பண்ணுச்சு. பிக் பஜாரோட எம்பையர் வெளியில இருந்து பார்க்க நல்லா தான் தெரிஞ்சது. ஆனா உள்ளுக்குள்ள நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஸ்டோர்ஸ் எல்லாமே லாஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஆபரேஷனல் காஸ்ட் கட்டுக்குள்ளேயே இல்ல. ஃபியூச்சர் ரீட்டைல் ஒவ்வொரு வருஷமும் வெறும் வாடகைக்கே 1500 கோடி ரூபாய் செலவு பண்ணுச்சு. இது அவங்களோட டோட்டல் சேல்ஸ்ல 7 முதல் 8%. ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப பெரிய டைனமிக், ஒரு ஹியூஜ் நம்பர். ஆனா டிமார்ட்டோடது எல்லாமே சொந்த ப்ராப்பர்ட்டிஸ். அவங்களோட வாடகை டோட்டல் சேல்ஸ்ல வெறும் 0.2% தான். அது மட்டும் இல்லாம பிக் பாஸாரோட பெரும்பாலான ஸ்டோர்ஸ் பெரிய பெரிய மால்கள்ல தான் இருந்துச்சு. விசிபிலிட்டி இருந்துச்சு, ஆனா வாடகை, காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ், யூட்டிலிட்டிஸ் எல்லாமே டபுள் ஆச்சு. கஸ்டமர்ஸ் வருவாங்க ஆனா பெருசா வாங்க மாட்டாங்க. இதனால கன்வர்ஷன் ரேட் குறைஞ்சு சேல்ஸும் ரொம்ப சரிஞ்சது. ஆனா டிமார்ட் அவங்களோட ஸ்டோர்ஸ் ரொம்ப அஃபோர்டபிளான இடங்கள்ல திறந்தாங்க. கூட்டம் அள்ளும், ஆனா வாடகை ரொம்ப கம்மி. அடுத்ததா அவங்களோட இன்வென்டரி டர்னர் ரேஷியோவை பாருங்க. பிக் பாஸாருக்கு வெறும் 4x மட்டும் தான். அதாவது ஒரு வருஷத்துல 4 தடவை மட்டும் தான் அவங்களோட ஸ்டாக் முழுசா ரிவூல்வ் ஆகும். பல மாசமா ஸ்டாக் எல்லாமே ஷெல்ஃப்லயே கிடக்கும், பழசாகும், அப்புறம் டிஸ்கவுண்ட் சேல்ல விற்க வேண்டியதாகும். இதனால ப்ராஃபிட் மார்ஜின் மொத்தமா குறையும். ஆனா டிமார்ட்டுக்கு அது 16x. ஒவ்வொரு 20 முதல் 25 நாளுக்கும் அவங்களோட ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்கால நிரம்பிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு சின்ன வித்தியாசமே 2 கம்பெனிஸோட ப்ராஃபிட்லயும் கிளியர்லி தெரிஞ்சது. பை 2 get 1 free, மெகா சேவர்ஸ், சூப்பர் வெட்னஸ்டே. இதனால கூட்டம் வரும், ஆனா அது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை மொத்தமா காலி பண்ணிடும். ஆனா டிமார்ட்டோட மாடல் எவ்ரிடே லோ பிரைஸ், நோ டிராமா, நோ சேல் டேட்ஸ், எப்பவுமே லோவஸ்ட் பிரைஸ் தான். கஸ்டமர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் டிமார்ட் போனா விலை கம்மியா கிடைக்கும்னு. அதுக்காக அவங்க எந்த சேலுக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த எல்லா பிரச்சனைகளாலையும் பிக் பாஸாரோட கடன் நாளுக்கு நாள் ஏறிட்டே போச்சு. 2019 வந்துச்சு. அவங்களோட கடன் 12,800 கோடி ரூபாய். கையில கேஷ் இல்ல, ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி இல்ல. அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரும் அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. பியானிஜிக்கு இப்போ 2 வழிதான் இருந்துச்சு. ஒன்னு, ஒரு பெரிய இன்வெஸ்டரோட ஹெல்ப்பை வாங்கணும், இல்லன்னா ஏதாவது ஒரு அதிசயத்துக்காக காத்திருக்கணும். ஆனா விதி அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தது. அந்த பெரிய ஆபத்தோட பேரு தான் கோவிட் பேண்டமிக். உலகம் முழுக்க எல்லா பிசினஸையும் இது தாக்குச்சு. ஆனா ரீட்டைல் உலகத்துல இது ரொம்ப அதிகமா யார தாக்குச்சுன்னா அது பிக் பாஸார் தான். ஏன்னா அவங்களோட 85% பிசினஸ் முழுக்க முழுக்க ஆஃப்லைன்ல தான் இருந்துச்சு. லாக்டவுன் போட்ட உடனே சேல்ஸ் மொத்தமா 0க்கு வந்துருச்சு. மாச கணக்குல ஒரே ஒரு கஸ்டமர் கூட ஸ்டோருக்கு வரல. பில்லிங் கவுண்டர்ஸ்ல தூசி படிய ஆரம்பிச்சது. வெறும் 3 மாசத்துல 7,000 கோடி ரூபாய் ரெவென்யூ காணாம போச்சு. ஆனா வாடகை நிக்கல, கரண்ட் பில் நிக்கல, லோன் இஎம்ஐயும் நிக்கல. இன்கம்மே இல்லாம இந்த பேமெண்ட்ஸை எப்படி கட்ட முடியும்? டிஃபால்ட்ஸ் ஆரம்பிச்சது. ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப் வேலை இல்லாம நின்னாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஆன்லைன் ரைவல்ஸ் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சாங்க. அமேசான், பிளிப்கார்ட், ஜியோன்னு எல்லாரும் டோர் டு டோர் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல பிக் பாஸார்ல மட்டுமே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் கூட இவங்க ஈஸியா ரீச் பண்ணிட்டாங்க. கோவிட் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஹெல்த் கிரைசிஸ் மட்டும் இல்ல. ஃபியூச்சர் குரூப்புக்கு இதுதான் அவங்க காஃபிங்ல அடிச்ச கடைசி ஆணி. வேற வழியே இல்ல. கிஷோர் பியானி ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு பெரிய முடிவெடுத்தாரு. சுமார் 24,713 கோடி ரூபாய்க்கு டீல் ஃபைனல் ஆச்சு. ஃபியூச்சர் ரீட்டைலோட எல்லா பிராண்ட்ஸும் பிக் பாஸார், எஃபிபி, ஃபுட் ஹால், ஈசிடேன் எல்லாமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போகணும். ஸ்டோர்ஸ், ஸ்டாக், வர்ஹவுசஸ், சப்ளையர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே. பதிலுக்கு ஃபியூச்சர் குரூப்போட கடனை அடைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும். இது அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு லாஸ்ட் ஹோப். ஆனா இதுலயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துருச்சு. அமேசான்
கோர்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா 2019 அமேசான் ஃபியூச்சர் குரூப்போட ஃபியூச்சர் கூப்பன்ஸ் அப்படிங்கிற கம்பெனில 49% ஸ்டாக் வாங்கியிருந்தாங்க. அந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் படி அமேசானோட பர்மிஷன் இல்லாம ஃபியூச்சர் குரூப் அவங்களோட பிசினஸ் யாருக்கும் விற்க முடியாது. கோர் டேட்ஸ் வளர வளர ஃபியூச்சர் குரூப்போட கடனும் ஏறிட்டே போச்சு. அப்புறம் February 25 அன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரியில எல்லாமே மாறிடுச்சு. ரிலையன்ஸோட டீம் 200 பிக் பஜார் ஸ்டோர்ஸுக்குள்ள நுழைஞ்சு அதை அப்படியே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில மக்கள் ஸ்டோர் முன்னாடி நின்னு பாக்குறப்போ அங்க பிக் பஜார் போர்டு இல்ல, அதுக்கு பதிலா ஸ்மார்ட் பஜார் போர்டு தொங்குது. ஒரே ராத்திரியில பிராண்டிங் மொத்தமா மாறிடுச்சு. சுமார் 300 ஊழியர்கள் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஆனா கோர்ட் கேசஸ் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்துச்சு. ரிலையன்ஸ் கூட அந்த டீல் கடைசி வரைக்கும் க்ளோஸ் ஆகவே இல்ல. ஃபியூச்சர் ரீட்டைலுக்கு ₹1 கூட கிடைக்கல. 2023 கம்பெனி முழுக்க மூழ்கிடுச்சு. NCLT அதாவது கம்பெனிஸ்கான ஸ்பெஷல் கோர்ட் 2024 ஃபியூச்சர் ரீட்டைலோட மிச்சம் இருந்த அசெட்ஸை வித்து கடனை தீர்க்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பிக் பஜார்ங்கிற பேரு வெறும் நினைவுகள்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு காலத்துல ரீட்டைல் உலகத்தோட சம்ராட்னு சொல்லப்பட்ட கிஷோர் பியானி இப்போ பொதுமக்கள் பார்வையிலிருந்து முற்றிலும் விலகிட்டார். இப்போ அவரே ஒரு பிசினஸ் லெசனா மாறிட்டார். இவரோட கதை நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. வேகத்தை விட ரொம்ப முக்கியம் நிலைச்சு நிக்கிறது. இல்லன்னா எவ்வளவு பெரிய எம்பையரா இருந்தாலும் அது சரிஞ்சு விடுறதுக்கு அதிக நேரம் ஆகாது.